நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அட்மிஷனுக்கான குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கிறது. இது மார்ச் 2024 இருந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது குறித்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிஹெச்டி ரிலேட்டடாக. அதுலேயும் நீங்கள் மெம்பர் ஆகி அப்பப்போ அப்டேட் வாங்கிக்குவாங்க. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிஜி முடித்த கேண்டிடேட் பிஹெச்டி சேரணும்னு ஆசையோடு இருக்கிறவங்க இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நெட்டு செட்டு கேண்டிடேட்டுக்கு குவாலிஃபைங் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நெட்டு செட்டு முடித்த கேண்டிடேட் குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைம் பார்ட் டைம் கோர்சஸ் கொடுக்காங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்காங்க. இதுக்கு யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜில் கொடுக்காங்க. அதர் அப்ரூவ்டு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு ரிசர்ச் சென்டர், அதர் அப்ரூவ்டு ரிசர்ச் சென்டரில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே வருத இந்த 3 விஷயங்களில் நீங்கள் பிஹெச்டிக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உதவும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் பார்க்கும். ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் மொத்தம் 11 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எழுதலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 25 சப்ஜெக்ட்டுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸில் மொத்தம் 5 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எழுதலாம். காமர்ஸில் 1, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பார்த்துட்டோம்னா 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இந்த குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சரி வாங்க, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன்லேயே பார்த்துட்டோம்னா எஜுகேஷனல் டெக்னாலஜி, அடல்ட் எஜுகேஷன், லைஃப் லாங் லேர்னிங் இதில் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், ஃபிலாசபி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் யோகா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் ஒர்க், சோசியாலஜி, உமன் ஸ்டடீஸ் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லை பயோகெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோமெடிக்கல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியில் பார்த்துட்டோம்னா மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி, மரைன் பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, ஜீன் டெக்னாலஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா 5வது பாட்னி. பாட்னிலே பார்த்துட்டோம்னா பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிளான்ட் சயின்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்துட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதை எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்பர்டு சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் உள்ளவங்க எழுதிக்கலாம் அப்படிங்காங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ். 9வது பார்த்துட்டோம்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், 10வது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், 11வது பார்த்துட்டோம்னா ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் காஸ்டியூம் டிசைனிங், 12 ஜியாகிரஃபியில் அப்ளைடு ஜியாகிரஃபியும் எழுதிக்கலாம் அப்படிங்காங்க. 13வது ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி. அதுக்கடுத்து பார்த்துட்டோன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மரைன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்ஸ், நானோ டெக்னாலஜி, ரீஹபிலிட்டேஷன் சயின்ஸ், ரிமோட் சென்சிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்யூரல் சயின்ஸ், சுவாலஜி, அனிமல் சயின்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன் ஆர் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் இதில் இந்த 25 சப்ஜெக்டில் சயின்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட் பார்த்துட்டோன்னா அரபிக், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் இதில் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. காமர்ஸில் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அதில் தான் உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் என்ன, மினிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஜி முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலர் பேட்டர்னில் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதே பார்த்துட்டோம் அப்படின்னா 55% எடுத்துருக்கணும்.
அதர் கேண்டிடேட் ஓப்பனில் வரக்கூடிய ஜென்ரல் கேண்டிடேட் ஓசி கேண்டிடேட் வந்து 55% மார்க் வந்து நீங்கள் பிஜியில் எடுத்துருக்கணும். இதே வந்து நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் எஸ்சி எஸ்டி இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டியில் வந்தீங்க அப்படின்னா 50% மார்க் மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் அட்மிஷன் வந்து என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்குன்னா ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ டெஸ்ட்டுன்னு நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு வந்து 5% ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் வந்து மொத்தம் 50% ஆஃப் மார்க் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து ஸ்கோர் பண்ணணும். 50% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, லேட்டர் டேட்டில் வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோன்னா இந்த செலெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து 70%, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து 30% பேஸ் பண்ணி தான் இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஆர் பர்சூயிங் ஃபைனல் இயர் பிஜி கோர்ஸ் மே ஆல்சோ அப்ளை திஸ் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். த பாஸ் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி 5 years. நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5 years வந்து வேலிடிட்டி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. will be issued only on procedures of attest copy of cumulative mark statement ensuring minimum eligible percentage of மார்க் இன் பிஜி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது பிஜியில் நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூஜி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை எழுதிக்கலாம். பிஜியில் நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணணும், பிஜியில் வந்து நீங்கள் மார்க் எடுத்து அந்த மார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அட்டஸ்டட் காப்பியோட ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு 5 வருஷத்துக்கான வேலிடிட்டி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணணும். வெப்சைட்டோட அஃபிஷியல் வெப்சைட் யூனிவர்சிட்டி வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும், பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த விதமான கார்டு காப்பீஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்டரில் நீங்கள் எதையும் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம்னா அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டோம்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1416 ரூபா 80% ஜிஎஸ்டி சேர்த்து. அதர் கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2124 ரூபாய் ஜிஎஸ்டி சேர்த்து வந்து இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். இதே வந்து நீங்கள் ஃபாரினில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா 17,700 வந்து ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 19/1/2024 அன்றைக்கி இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 9/2/2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து எப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 4/3/2024 இருந்து 10/3/2024 வரைக்கும் நீங்கள் கால் டிக்கெட்டை வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்குன்னு பார்த்துட்டோன்னா 10/3/2024 அதாவது மார்ச் 10 வந்து இதுக்கான எக்ஸாம் நடக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், டூரேஷன், அதோட டைம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அது வந்து மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு வீதம், 50 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு, 75 நிமிஷத்துக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். சிலபஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிஜி சிலபஸ் தான் இதோட சிலபஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோட டீட்டெயில். உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டடாகவோ ஏதோ கேள்விகள் இருந்தாலோ கிளாரிஃபிகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 043124070771 என்ற நம்பருக்கோ இல்லாட்டி கடைசியில் 72ங்கிற நம்பரை மட்டும் மாற்றி போட்டு 71க்கு பதிலாக 72ங்கிற நம்பரை மாற்றி போட்டோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட ஐயங்களை கேட்டுக்கலாம். இதில் எக்ஸ்டென்ஷன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க 229 இல்லாட்டி 112 எக்ஸ்டென்ஷன் நம்பரும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது பார்த்துட்டோம் அப்படின்னா இமெயில் ஐடி இருக்குது bduphstentrance@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியிலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும்தான் வந்து இதை கேட்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பிஹெச்டி ரிலேட்டடான ரெகுலேஷன் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் வந்து இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் வந்து கொடுக்கேன். அதையும் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டைரக்டர் ரிசர்ச் செக்ஷனில் இருந்து தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பிஹெச்டியை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
நெட்டு செட்டு முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த எக்ஸாமில் இருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இதன் மூலமாக தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து வந்து நெல்லை ஜங்ஷன் சேனலை பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நன்றி, வணக்கம்.